வெல்கம் டு அமுத சுவை. இன்னைக்கு ஈஸியாக சப்பாத்தி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் கொண்டக்கடலை ஊற வச்சிருக்கு, 3 உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் சேர்த்து 2 விசில் வச்சு வேக வச்சிருக்கேன். கொண்டக்கடலை நல்லா வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கலாம். தேவையான பொருள்: 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், பாதி சவ் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையான வெஜிடபிள்ஸோ என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 4-5 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வதக்கி அரைக்க போகிறோம். நாம் இந்த வதக்கி வச்சிருக்க பச்சை மிளகாவை கொஞ்சம் தேங்காய் துருவலோடு வச்சு அரைக்க போகிறோம். நல்ல மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு போட்டிருக்கேன், ஒரு 2 பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு தாளிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கியதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க காய்கறியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 கிளறி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு இந்த காய்கறிலாம் வேகட்டும். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி விட்டு வேக வைக்கலாம் சிம்ல வச்சு. காய்கறிலாம் நல்லா வெந்துடுச்சு. மிளகாத்தூள் வாசனை, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்ப்போம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதே மாதிரி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்ல கொதிக்க விடலாம். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிருக்க கொண்டக்கடலையும் அந்த மசிச்ச உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி பரிமாறலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.